Hello everyone. Very good evening all of you. அனைவரும் இலவச ஜோதிட மலர் தேர்வுகள் பார்ட் 1 அல்லது பகுதி 1 எல்லோரும் நிச்சயமா வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதேபோல் அந்த பார்ட் 1 பார்த்திருந்து அதற்கு அடுத்த நிலையில இந்த பார்ட் 2 பார்க்கும்போது இன்னும் எளிமையாகவும் நிறைய கூடுதல் தகவல்களோடும் மிக மிக எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்க இணைந்திருக்கக்கூடிய நபர்கள்ல யாராவது சார் பார்ட் 1 வந்து நான் இதுவரையும் பார்க்கவே இல்லை, அது எங்க போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இதுவரை பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த பார்ட் 2ல மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு கொண்டு தெரிவிக்கவும். எஸ் ப்ளீஸ். சார் நான் என்ன ஃபர்ஸ்ட் போட்டு என்ன கேட்குறேங்க சார். சார் வெளில போயிட்டு வந்தேன் கிளாஸ் சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? சொல்லுங்க மேம். சார் நானும் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் கேட்கல சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கல. ஓகே சார் நானும் ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கல சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், நீங்களும் கேட்கலையா? ஓகே, 1 2 3 4 5 மெம்பர்ஸ் கேட்கல. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா பார்ட் 1 கேட்காம இப்போதைக்கு ஒன்லி பார்ட் 2ல மட்டும் இணைந்திருக்கக்கூடிய நபர்கள்? சார் நானும் பார்ட் 1 இன்னும் கேட்டதில்ல சார். ஓகே ரைட், தேங்க்யூ மேடம். பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி யூடியூப்ல போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து ஃப்ரீ செஷன் போடுவோம், ப்ளஸ் பெய்டு கிளாஸஸும் போடுவோம். இதுல பெய்டு கிளாஸஸ் மட்டும் தவிர்த்து ஃப்ரீ செஷன்ஸ் ப்ளஸ் பெய்டு கிளாஸோட ஃபீட்பேக்ஸ் இரண்டுமே யூடியூப்ல இருக்கும். யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த வீடியோ லிஸ்ட்ல போனீங்கன்னா காட்டும். நம்முடைய சேனல்ஸ் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதில் நிறைய வந்து நம்ம டயபெட்டிஸ் பத்தியோ டீடாக்ஸ் பத்தியோ அல்லது மலர் தேர்வுல வந்து டேட் ஆஃப் பர்த் அடிப்படையிலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மலர்களை பத்தி எப்படி நம்ம புதிய விதமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியோ, வேறு வந்து அக்குபஞ்சர் சார்ந்து போட்டிருப்போம், வர்ம மருத்துவம் சார்ந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில வகுப்புகள் எல்லாமே ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல வந்து பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து பதிவிட்டு இருக்கோம். தயவு கொண்டு எல்லாரும் வந்து எல்லாரும் பார்த்து உங்களோட கருத்துக்கள் என்னங்க தெரிவிக்கலாம் யூடியூப் கமெண்ட்ஸ்ல. சரி, இப்போ பகுதி 1A வந்து பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, பகுதி 1 அப்படிங்கிறது தான் சரியா வந்து நமக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய இந்த கலையோடு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான மனதிற்கான கலை, ஆழக்கலைகள் 64ல ஜோதிடம் என்பது ஒரு கலை. அதுல வைத்திய சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் என்பதும் ஒரு கலை. அந்த ஆழக்கலைகள் 64ல ஒரு பகுதி அல்லது குறிப்பிட்ட ஒரு கலை தான் ஜோதிடம். அதே போல வேற ஒரு குறிப்பிட்ட ஒரு கலைங்கிறது மருத்துவம். அந்த வைத்திய சாஸ்திரம் அல்லது மருத்துவ கலையில மனம் சார்ந்த விஷயங்களோடு பிரதானமாக நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மலர் தேர்வுகள். அது பேச்சுலர் ரெமடிஸ் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்போட வந்து வேலை செய்யும். இதுல வந்து இந்தியன் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்கும், ஆஸ்திரேலியன் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்கும், இந்த மாதிரி வந்து வெவ்வேறு விதமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம அன்றைய காலங்கள்ல இருந்தே பண்டைய முறைகள்ல இருந்தே மலர்கள் அப்படிங்கிறது நிறைய பூஜை முறைகளிலும், அதே போல பெண்கள் வந்து தலையில வந்து பூ சூடுதல் அப்படிங்கிற பெயர்கள்லையும், நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மலர்களை வந்து நம்ம அன்றாடம் ஏதோ ஒரு வகையில வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே போல எல்லாரையும் நான் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். தயவு கூர்ந்து ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது மட்டும் மியூட் எடுத்துட்டு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா போதும், அல்லது வந்து நீங்க உங்களுடைய பதில்களோ அல்லது வந்து சந்தேகங்கள் வந்து கேட்டா மட்டும் போதும். அதுவரையில தயவு கூர்ந்து யாராவது மியூட் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா, சாரி மைக் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தயவு கூர்ந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது மற்றவர்கள் யாருக்கும் வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாம வந்து நம்ம செஷனுங்கிறது வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு பயன்படும். ஸோ தயவுக்கு இந்த கொஞ்சம் இந்த ஒரு 1 மணி நேரத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க
டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்றீங்க. அதே போல நீங்க எக்ஸ்டர்னலா வந்து எந்த என்விரான்மெண்ட்ல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் பயன்படும் வகையில வந்து நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமடிஸ் அப்படிங்கிறது புரிய வரும். அப்ப அந்த பார்ட் 1 பகுதியை பார்த்திருந்தாதான் வந்து இந்த ஜோதிட கலையோட இந்த வைத்திய சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ கலை, அதுலயும் வந்து மனதிற்கான இந்த மருத்துவ கலை அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியம், அல்லது ஜோதிட கலையோட மலர் மருத்துவம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே அந்த பார்ட் 1 வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம். அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது அந்த பார்ட் 1ல இருந்து அடுத்த ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதனுடைய ஒரு தொடர்ச்சி அல்லது அதனுடைய அடுத்த பரிமாணம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பகுதி 2ஆக பார்க்க போறோம். அப்ப இந்த நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஜோதிடம் மலர் மருத்துவம் சார்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க பார்ட் 1 போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே மிக மிக எளிமையாக புரியும். இதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து தோணலாம். பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா, ஜோதிடத்தை தாண்டியும் மலர் திருவுகள் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒண்ணு, அல்லது மலர் திருவுகளை தாண்டி ஜோதிடம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது. இப்ப இந்த இரண்டிற்குமான கேள்வி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதை விட அது பெஸ்டா வேலை செய்யுமா, இல்ல அதை தாண்டி வந்து இன்னொன்னு வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஜோதிடத்துக்குள்ள மலர் திருவுகள் அடக்குமா, அது ஜோதிடத்தை தாண்டி மலர் திருவுகள் வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப நமக்கு ஜோதிடம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னங்கிறது தெளிவான ஒரு அடிப்படை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதையுமே நம்ம பார்ட் 1 வீடியோல போட்டிருக்கும் போது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கிளியரா புரியும். சரி, அப்போ எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யும், எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஜோதிடத்துக்கு உட்பட்டு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிற கலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜோதிட கலைங்கிறது வந்து வெவ்வேறு பரிணாமங்கள்ல வெவ்வேறு கட்டங்களாக இன்று நடைமுறை சாத்தியங்களை பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான ஜோதிட விதிகள், அதே போல இந்த ஜோதிட விதிகளுக்கு விதி விலக்குகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், அவர்கள் படித்திருக்கக்கூடிய அந்த முறைகளை பொறுத்து வெவ்வேறு விதமான விதிகளும் விதி விலக்குகளும் படிப்படியா கொண்டு வரப்பட்டு இருக்கு இன்றைய காலகட்டங்கள்ல. அப்போ அவங்க என்னதான் வந்து நிறைய விதிகளை கொண்டு வந்தாலும், நிறைய விதி விலக்குகளை கொண்டு வந்தாலும், அடிப்படையான இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா வந்து மாறுறது கிடையாது. அப்படி மாறாம இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா 12 ராசிகள் அப்படிங்கிறது. 12 ராசிகளோட பெயர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நிலையில 7 கிரகங்கள், அதோட சேர்ந்து ஷேடோ பிளானட்ஸ் அல்லது நிழல் கிரகங்கள் வந்து 2, ராகு கேது அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்தமாக நவ கிரகங்கள். இப்போ 9 கிரகங்கள், 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்கள் அப்படிங்கிற பேர்ல. அதற்கடுத்தது 27 ஸ்டார்ஸ், 27 நட்சத்திரங்கள். இப்போ ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், லக்னம் அல்லது ராசி எங்க எப்படி போனாங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்குள்ளதான் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திதி, கரணம், யோகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கணக்குல பண்ணுவாங்க. பட் அந்த திதி எடுத்தாலும் சரி, கரணத்தை எடுத்தாலும் சரி, யோகங்களை எடுத்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை சார்ந்துதான் வந்து வெவ்வேறு விதமா வந்து வகுத்து வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் ஜோதிடம் என்பது இந்த 9 ஸ்டார்ஸ், 9 பிளானட்ஸ், 27 ஸ்டார்ஸ், 12 ராசிஸ் அல்லது லக்னாஸ், இந்த விஷயங்களை மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கும். அதுல நம்ம எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து காம்பினேஷன்ஸ் மேக் பண்றோம், எப்படி அதை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், எப்படி வந்து நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து ஜோதிட ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களாக மாறி இருக்கும். இப்போ அல்டிமேட்டா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. முடிந்த அளவுக்கு அந்த ஜாதகம் என்று சொல்லக்கூடியது சாதகம். அப்ப அது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஜோதிடம் என்பது ஒரு கைடு, ஆனா அதுவே வந்து டோட்டல் புக்கு கிடையாது. அந்த கைடை பயன்படுத்தி நாம எப்படி வந்து நம்முடைய உடல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான்.
அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணியே வர அனைத்து விஷயங்களுமே எல்லா நேரங்களிலும் எல்லா நபர்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் சக்சஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ரூலும் எதுவும் கிடையாது. சக்சஸை கொடுக்காம போகணும் அப்படிங்கிற ரூலுமே எதுவும் கிடையாது. அப்ப அந்த கைடு அல்லது ப்ளூ பிரிண்ட்டை பயன்படுத்தி நாம எப்படி நம்மளோட வாழ்வியல்ல அதை நடைமுறை சாத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் ஆரோக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம்ங்கிறது ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக ஒரு டூல்ஸா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்துல கூடிய அந்த சாதகம், நமக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அது போல நமக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதை நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரி தான் நம்முடைய வாழ்வியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, பல்வேறு முன்னேற்றங்களை சார்ந்து, வெற்றிகளை சார்ந்து, மனதை செம்மைப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மேன்மையான தன்மையை கொண்டு வருவதற்கு மலர் தேர்வுகள் பயன்படுது. அப்ப நம்ம ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மலர் தேர்வுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்டிமேட்டா அது நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னென்ன வந்து வெற்றிகளை குவிக்கணும், முன்னேற்றங்களை அடையணும், பொருளாதாரம் வந்து ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிடமும் மலர் தேர்வுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பர்பஸ் தான் வந்து செய்யுது. ஆனா ஜோதிடம் செய்யக்கூடிய அந்த பாணி, அந்த செயல்முறைகள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதே போல ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிற பெயர்கள்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அது ஏன் தேவை அப்படிங்கறத கூட நம்ம பார்ட் 1ல சொல்லியிருக்கோம். அதனால பார்ட் 1 கவனிக்கும் போது தெரியும். சரி, அப்போ ஸ்டார்டிங் சொன்ன ஒரு கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, ஜோதிடத்தை தாண்டியும் நிறைய இடங்கள்ல மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஒரு சில இடங்கள்ல ஜோதிடத்திற்கு உட்பட்டும் வேலை செய்யும். அப்ப எப்படி சார் இது வந்து நம்ம ஜோதிடத்துக்கு உட்பட்டு எப்பெல்லாம் வேலை செய்யும், ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, நாம வந்து நாம அல்லது இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி வந்து 2 விதங்களா நம்ம பார்க்கணும். அப்போ நான் அல்லது நாம் என்று சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது சிம்பிளா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டைம், எனர்ஜி, எஃபோர்ட். நம்மளுடைய நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்துறோம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்முடைய எஃபோர்ட், நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய முயற்சிகளை வந்து நம்ம எங்க எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கும். ஆனா அந்த போடக்கூடிய நம்முடைய எஃபோர்ட் அல்லது முயற்சிகளுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் வரணும் அப்படிங்கிறத சொசைட்டி தான் டிசைட் பண்ணும் அல்லது என்விரான்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு விதையை வந்து நம்ம நடுறோம் அல்லது ஒரு செடியை நடுறோம். அதுக்கு வந்து நம்ம நீர் வந்து ஊற்றி அதை வந்து பராமரிக்கிறோம், இல்லை ஒரு உரங்களை போட்டு பராமரிக்கிறோம். நம்ம என்னதான் செஞ்சாலும் அதை அந்த சத்துக்களை உறிந்து கொண்டு அந்த செடியிலிருந்து அது மரமாக வளரணும் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட விஷயத்துக்குள்ளதான் அடக்கமாகும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய பங்களிப்பு என்ன, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட இருக்கக்கூடிய விஷயங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி 2 விதமா பிரிக்கணும். அப்ப இதுல எங்கெல்லாம் வந்து நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பெருசா இருக்கோ அத்தனை இடங்கள்லுமே ஜோதிடத்தை தாண்டி வந்து ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஜோதிடத்துக்குள்ள வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ரூல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துக்கு உட்பட்ட நபர் வந்து எந்த விஷயங்களா இருந்தாலும் அந்தக்குள்ளதான் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான நேரங்கள் வந்து நமக்கு ஜோதிடத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடியதாக இந்த மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டும் மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வேலை செய்யும். ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜோதிடத்துக்கு உட்பட்டும் நடக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஜோதிடத்துக்கு உட்பட்டு மலர் தேர்வுகள் வந்து எந்த மாதிரி நம்ம பொருத்தி பார்க்கணும், அது எப்படி எல்லாம் வந்து நமக்கு அந்த உடல் சார்ந்த ஆரோக்கியம், பொருளாதாரம், ஐஸ்வர்யம், முன்னேற்றம், வெற்றிகள் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு மலர் தேர்வுகளை பொருத்தி பார்த்து அதற்கான விஷயங்களை நாம
ஜோதிட ரீதியாக பயனடைய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம இன்றைய செஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ வரையில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து வை அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமிடிஸ் பிளஸ் எங்க வந்து நமக்கு ஜோதிடம் வந்து அப்பாற்பட்டும் ஜோதிடத்துக்கு உட்பட்டும் மலர்த்திருக்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எஸ், இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருந்ததா? புரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சரி, இப்போ இன்றைய தினம் வந்து இப்ப நம்ம அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு கடந்த வாரங்கள்ல இல்ல கடந்த மாதங்கள்ல வந்து எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அது எத்தனாம் தேதி அல்லது எப்பல இருந்து அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? இந்த ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரில வந்து சனி பெயர்ச்சியை பற்றி ஒரு பொதுவான கருத்துக்கள் யாராவது சொல்ல முடியுமா? எஸ், யாராவது? திருக்கணிதத்தப்படி இப்ப பெயர்ச்சி நடந்திருக்குங்க சார். எத்தனாம் 23 தேதி மேடம்? 23 சார். ஓகே. அப்பதாங்க சார் சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. சரி, இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ஜோதிடம் தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா எது சொல்றாங்க சார், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு நிறைய எது சொல்றாங்க அப்படின்னு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி. இப்போ பெயர்தல் அப்படின்னு சொன்னா வந்து மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு சொல்லி இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல கிரகங்களுடைய அந்த தன்மைகளை வந்து அந்த 12 ராசிக்குள்ள வந்து நம்ம பொருத்தி பார்க்கும்போது எந்த ஒரு ராசி அல்லது லக்னத்துல இருந்து இன்னொரு ராசிக்கு லக்னத்துக்கு வந்து டிராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க 2 விஷயங்கள் எடுத்துக்கணும். பெயர்ச்சி அப்படிங்கும் போது வந்து நகருதல், மூமெண்ட் அப்படிங்கிறது. அப்போ எங்க இருந்து எங்க போயிருக்கு, அப்ப ப்ரீவியஸா எங்க இருந்திருக்கு, இப்போ வந்து கரண்டா வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப 2 விஷயங்களை நமக்கு தெளிவு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மதுரை கலெக்டர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் திருச்சியில வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அப்போ இப்ப நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் கலெக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அவரு திருச்சிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் அப்படின்னா திருச்சியில வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் மதுரையில என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவரை சார்ந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதற்கு அடுத்த நிலையில அவர் திருச்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி திருச்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், அல்லது அவர் மதுரையை விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னாடி மதுரையில எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ திருச்சியை பத்தி அவர் வந்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். மதுரையை விட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் மதுரையில என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் அந்த ஒரு பர்டிகுலர் கலெக்டரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போல இப்போ ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா அது எந்த ஒரு ராசி அல்லது லக்னத்திலிருந்து அடுத்த ஒரு ராசிக்கு மாறி இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடம் பெயர்ந்த இப்ப கரண்டா இருக்கக்கூடிய ராசியினுடைய தன்மைகள், அதனுடைய அந்த கிரகம் சார்ந்த பாதிப்புகள் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸா இருந்த அந்த ராசி, அதுல இருந்து அந்த ஒரு பிளானட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.
பிளஸ் அந்த பிளானட்டோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுல இப்ப நம்ம சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அல்லது பிளானட் அப்படிங்கிறது இடம் பெயருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த சனி பகவான் அல்லது சர்டன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே போல நம்ம பார்ட் 1ல வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அதை முடிஞ்ச நான் இங்கேயே வந்து கேட்கிறேன். இப்போ கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். சூரியன் என்பது கிரகமா? தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். சூரியன். சார் எனக்கு தெரிஞ்ச அளவுல குருமார்கள் சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு ஒளி கிரகமா தாங்க சார் நம்ம எடுத்துக்கிறோம். கிரகங்கள் 9ல சூரியன் வந்து ஒரு ஒளி, மற்ற கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு புலப்படக்கூடிய சந்திரன். இல்ல மேடம், நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். சூரியன் என்பது கிரகமா அப்படின்னு கேட்ட அவ்வளவுதான். எது எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் அவசியம் இல்லை. கிரகம் சார், கிரகம் சார். ஓகே, ரைட். தேங்க்யூ மேடம். கிரகம். எஸ், வேற யாராவது? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சூரியன் என்பது கிரகமா, அவ்வளவுதான் கேள்வி. நான் கேள்வி கேட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஓகே, நட்சத்திரம் என்று சொல்வார்கள். ஓகே, சரி. வேற யாராவது? கோள்கள். சரி, ஓகே. நான் கேட்டது வந்து கிரகமா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்க. அது என்னன்றது அது செகண்டரி. எஸ் ஆர் நோ. எஸ். கிரகம் அப்படின்னு சொன்னா அங்க எஸ் அப்படின்னு சொன்னா எஸ்ஸோட முடிஞ்சிட போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிடையாது. ஒருவேளை இப்ப வந்து கிரகம் கிடையாது சார், நோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நோ அப்படிங்கிறதுக்கு வேணா நீங்க எக்ஸ்பிளேஷன். இப்போ ஸ்டார் அப்படின்னு சொன்னாரு அவர், நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நோ அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வேணா நீங்க சொல்லலாம். எஸ், வேற யாராவது? ஏதோ நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டு இருந்தான் எல்லார்கிட்டையும். ஏன்னா இது புரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தோட சேர்ந்த மலர் திருவிழா நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் புரியும். எஸ். ஓகே, ஸ்டார். சரி மேடம், இல்ல கோள்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த கோள்கள் அப்படிங்கிறதுக்கும் கிரகம் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா, அல்லது என்ன ஒற்றுமை அல்லது வேற்றுமை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமா? கோள்களுக்கும் கிரகத்திற்குமான ஒற்றுமைகள் வேற்றுமைகள். எஸ். சார். சரி, வேற யாராவதுக்கு தெரியுமா? மேடம் வந்து நம்ம சூரியன் என்பது கிரகமான்னு கேள்வி கேட்ட உடனே சார் சூரியன் என்பது கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கிரகத்துக்கும் கோள்களுக்கும் என்ன டிஃபரன்சியேஷனோ அல்லது வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு ஆனஸ்டா வந்து பதில் சொல்லியிருக்காங்க. வெரி குட். இப்போ கோள்கள் கிரகங்கள் அப்படின்னு சொன்னா 2 ஒண்ணுதானா, இல்ல வந்து வேற வேறவா? வேற வேறனா எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது, அல்லது 2 ஒண்ணுனா எப்படி சிமிலாரிட்டி அப்படிங்கிற யாராவது தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணுதான், சூரியன் எந்த கிரகமான ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டீங்க. ஆனா இப்ப திரும்ப மறுபடியும் கோள்களும் கிரகங்களும் வந்து சிமிலாரிட்டி என்ன, டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஏன் சார் திரும்ப கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அடிப்படை புரிதல்கள் தான். இதெல்லாம் சரியா தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அது ஏன் நம்ம படிக்கணும் அல்லது வந்து தெரிஞ்சுக்கணும், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே வந்து பார்ட் 1ல கேட்ட அதே கேள்விதான், அங்கேயுமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கும்போது கிளியரா புரியும். சரி, யாராவது சொல்ல முடியுமா? கோள்களும் கிரகங்களும் ஒன்னா? எஸ். கிரகங்கள் எல்லாமே ஒண்ணுதாங்க சார். நம்ம 9 கோள்கள்னு சொல்றோம், இதுல கிரகங்கள் சொல்றோம். அதுதான். என்னோட ஒன்னும் டிஃபரன்ஷியேட் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க மேடம். ஓகே, சரி. அப்போ கேட்ட கேள்வி மேடம் வந்து கோள்கள்னு சொல்லிட்டாங்க.
அப்ப கிரகமா கோள்களும் வந்து ஒன்னா வேற வந்து தெரியல, பட் கேட்ட உடனே கோள்கள் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சரி. இப்போ இது வந்து கிரகம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிரகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? எஸ், வெற்றி சொல்ல மேம், நீங்க தான் சொல்லியிருந்தீங்க இல்லையா, சூரியன் என்பது ஒரு கிரகம் தான் சார், ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எல்லாம். இப்ப கிரகம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்ல முடியுமா? சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, பொதுவாக, எளிமையாக. சார் கிரகங்களுக்கு டெஃபினேஷனாங்க சார் ம் என்னன்னு எல்லாருக்கும் கேக்குறீங்களா? புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லிடணும். ரொம்ப டெக்னிக்கலாவோ மேத்தமெட்டிக்கலாவோ சயின்டிபிக்கலாவோ எல்லாமே பொது சிம்பிளா புரியுற மாதிரி. இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய கோள்கள் ம். அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் பூமியை கிரகங்கள். பூமியை சுற்றி வரக்கூடிய கோள்கள் வந்து கிரகமா? இல்லைங்க சார், அதுல இருந்து தானே நம்ம எடுக்கிறோம். செவ்வாய், புதன் அப்படிங்கிறது அதனால பிளானட்ல இருந்து தானே எடுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறந்த நேரத்துல எங்கெங்க அமருது, எந்த பாவகத்துல அமருது அப்படிங்கிறதுக்கு ஓகே கிரகங்கள் நம்ம. மேடம், நான் கேட்கிறது இப்ப நீங்க சொன்ன இது வந்து என்னன்னா, பூமியை சுத்தி வரக்கூடிய கோள்கள் தான் கிரகங்கள், அவ்வளவுதானே? பூமியை சுத்தி வருது. ஆமாங்க சார். ஓகே. நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து சோலார் பிளானட்டை பத்தி படிச்சிருக்கும் போது சூரியனை சுத்தி தான் எல்லா கிரகங்களும் வருதுன்னு படிச்சிருக்குமா, இல்ல பூமியை சுத்தி தான் எல்லா கிரகங்களும் வருதுன்னு படிச்சிருக்குமா? தன்னைத்தானே சுத்திக்குது ஒண்ணு பூமி. அதனுடைய அதனுடைய சுற்றுவட்ட பாதையில சொல்லக்கூடிய கோள்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்றேன் சார். சரி, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 2 மணிக்கு கூட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு பார்ட் 1 கிளாஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து பார்ட் 2 செஷனுக்கு வந்து வாங்க அப்படிங்கறது போட்டிருந்தேன். மேபி வந்து ஒரு சிலருக்கு வந்து 2 மணிக்கு போட்டு உடனே 6:55 நிமிடங்களுக்கு வகுப்பு பண்ணும்போது பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, அது யாருக்குமே தவறு கிடையாது. ஆனா முன்னாடில இருந்தே வந்து நான் நிறைய நேரங்கள்ல சொல்லியிருப்பேன், யூடியூப்லயே வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், போயிட்டு பாருங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதே மாதிரி நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜ் போடும்போது என்ன போட்டிருக்கோம், பார்ட் 2 அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோம், பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி. அப்ப பார்ட் 1 ஆல்ரெடி இருக்கும். இப்ப பார்ட் 1 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற நம்மளா இண்டிவிஜுவலா வந்து ஓன் ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம தேடி போய் அதை பார்த்துருந்தோம் அப்படின்னா பார்ட் 2ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து புரியும். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜஸ்ட் இலவச மலர் திருவுகள் மட்டும் போட்டிருக்கலாம், பார்ட் 2 போட வேண்டிய மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம். ஆக்சுவலா எடுக்கும் போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க சார் டோட்டலாவே. ஓகே, ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்குல்ல மேடம் குரூப்ல, வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல இருக்கு இல்லையா? சரி, டெலிகிராம்லயும் இருக்கும், வாட்ஸ்அப்லயும் இருக்கும், யூடியூப்லயும் இருக்கும். இருக்குங்க சார். ஆக்சுவலா ஒரு கொஞ்சம் இளையரா வந்துட்டு ஒரு 5 o'clock வந்துட்டு இது ரீச் ஆயிரணும், கொஞ்சம் அவுட்லைனாவது கொஞ்சம் மாத்தணும்னு பார்த்தேங்க சார். வரக்கே 6. ஓகே, தேங்க்யூ மேடம், நோ ப்ராப்ளம். சரி, இதை கேட்டுருங்க சார், கேட்டுட்டு நான். ஓகே, சரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா வந்து சொல்றேன். அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து மாற்று கருத்துகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க வேணா எவ்வளவு வேணா யார் வேணா ரிசர்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஒத்து போகுது சார், ஓகே நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த செஷனுக்குள்ள நம்ம கிளாஸ் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சரி, இப்போ கிரகங்கள் அப்படின்னு சொன்னா பொதுவாக மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ள அனைத்து விஷயங்களும் கிரகங்களே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கிரகித்தல் அப்படின்னு சொன்னா என்ன? கிரகிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்சார்ப்ஷன், ஈர்க்கக்கூடியது, தன்வசம் ஈர்க்கக்கூடிய தன்மை, கிரகித்தல், உள்வாங்குதல், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும். இதான் பெரும்பாலும் வந்து இந்த ஜோதிடர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லுமே எல்லாமே வந்து ஜோதிடம் தான், எல்லாமே கிரகங்கள் தான், அனைத்து விஷயங்களும் கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் சார். அப்போ கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ள அனைத்து விஷயங்களுமே கிரகங்கள் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இது வந்து லேமேன் லெவல்ல மிக எளிமையா புரிஞ்சுக்கிறது. அது கிரகங்கள் வந்து கோள்களா இருக்கா ஸ்டாரா இருக்குன்றதெல்லாம் வந்து செகண்டரி. அது சுத்துது சார், தன்னை சுத்துது, அதை ஆர்பிட்ல சுத்திட்டு வருதுங்கிறது எல்லாமே. அப்போ எல்லாத்துக்கும் வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். பவர் இல்லாத ஒரு நாள் வந்து என்ன பண்ண முடியாது, கிரகிக்க முடியாது. இப்போ புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்றோம். அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி அவங்க ஒருத்தவங்க மேல விண்வெளிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க எந்த ஒரு ஈர்ப்பு சக்தியுமே இருக்காது. ரீசெண்ட் டைம்ஸ் கூட நியூஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி வர முடியல,
விண்வெளியிலே இருந்தாங்க 3 மாதத்திலிருந்து 6 மாத காலங்கள் வரையில விண்வெளியிலே இருந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து அங்க வேலை செய்யுமா? யாராவது சொல்ல முடியுமா பதில்? இப்போ பூமியில இருந்து தான் நம்ம பார்க்குறோம் சார். இப்ப அவங்க பூமியிலே இல்ல. ஒரு 6 மாதங்கள் வந்து அங்க இருந்திருந்தாங்க. விண்வெளியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஜோதிடம் வேலை செய்யுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த பூமியினுடைய அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அவங்க இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து வேலை செய்யுமா? யாராவது சொல்ல முடியுமா? சார் சார் அந்த என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க ம். ஜனனகால ஜாதகத்திலே அவங்க பூமிக்குள்ளதான் இருக்காங்க. எல்லா கிரகங்களும் தூரமா தான் சார் ம். இருக்காங்க. என்ன சோ மேடம் புரியல. அதனால வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் சார். மறுபடியும் சொல்லுங்க. சார் கால ஜாதகம் கணிக்கும் போதே ம். இந்த காலத்துல இது நடக்கும்னு தானே சார் கணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல தானே இருக்காங்க. அதனால நடக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்க ஜாதகம் அதுவும் ம். ஜாதகம் சரி. ஓகே. அவங்க வந்து பொறக்கும்போதே அவங்க ஜாதகத்த கணிக்கும்போதே வந்து அவங்க 6 மாசம் போயிட்டு விண்வெளியில இருப்பாங்க அப்படிங்கிறது கணிச்சிருப்பாங்க. அப்ப வேலை செய்யும்னு சொல்றீங்களா? 6 மாதம் விண்வெளியில இருப்பாங்கன்னு இல்ல சார். ஆனா அந்த ம். காலகட்டத்துக்கு அம் இப்ப பொதுவா நோயா, வேற என்னமோ பிரச்சனை வரும். அந்த மாரி ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டிருக்கலாம் அந்த காலகட்டத்துல. இல்ல ஒருவேளை நம்ம மூவிஸ்ல வர மாரி, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் அப்படிங்கிற மாரி, ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் தசா புத்திகள் வந்து அங்க வந்து எதுவுமே இல்லாமயோ, இல்ல இல்ல ஜாதகத்த வந்து ஸ் வேற மாரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார். நான் என்னோட ஜாதகத்தையே பார்த்ததுனால சொல்றேன். கஷ்டமான ம். காலத்துல ஒரு ஒரு ஒரே ஒரு இது 1 வருஷத்தோட இத மட்டும் பார்த்தப்ப, அப்ப வந்து கோள்கள் வந்து வேற மாரி இருந்தது. அத வச்சு தான் இவங்களுக்கும் சொல்றேன். ஜாதகங்கள் ம். ஜனனகால ஜாதக அடிப்படையில ஏதோ குறிப்பிட்டிருக்கலாம். இருக்கலாம். சரி. நீங்க இந்த ஜனனகாலம்னு சொல்றீங்கல்ல. ஏன் ஜாதகம்னு சொல்லாம ஓன்லி ஜனன கால ஜாதகம் அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஜாதகம் அப்படின்னு மாறி சொன்னாலே எல்லாரும் பொறக்கக்கூடிய ஜாதகத்த பேஸ் பண்ணி தானே சொல்லுவாங்க. அது வந்து சரி சார். ஜனனகால ஜாதகம். அதிலயே வந்து இருக்கு. இந்த கோள்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யும். சில கோள்கள் வந்து நீங்க சொன்ன மாரி தான். ம். கிரகிக்க முடியாது அந்த கோள்களோட ஆற்றல ம். அப்படின்னு. அப்புறம் அம் அவங்களோட வயதிற்கு ஏற்ப நம்ம அஷ்ட லக்கணம் தான் சார் ஃபாலோ பண்றோம். ஓகே. தேங்க் யூ மேடம். எனிவே உங்களோட சைடுலருந்து பார்க்கும்போது வேலை செய்யும். எஸ். வேற செய்யலாம். யாராவது தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். எஸ். வேற யாராவது? சார் அவங்க அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி கோள்களுக்கு அப்பால் இருக்கிறதுனால அது வேலை செய்யாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இது என்னுடைய ஓகே. புரிதல். என்னுடைய ஓன் பட் ஓகே. இது வெரி ரைட்டா? நான் எல்லாருக்குமே வந்து புரிதல் தான் கேட்கிறேன். ஏன்னா அது மட்டும் சார் தான் மனசு ஏத்துக்கும். சரியான பதிலா இருக்க முடியும் எல்லாருக்குமே. எஸ். இவங்க ஓகே. வந்து தேங்க் யூ மேடம். பாத்தீங்கன்னா அப்பால இருக்காங்க. சோ அப்பா ம். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரகிக்கும் பவர், அந்த மைனஸா இருக்கக்கூடிய பவர் பிளஸ் எதுவுமே நமக்கு அங்க ஒர்க் ஆகாது. ம். நான் நினைக்கிறேன் சார். சரி. ஓகே. தேங்க் யூ மேடம். எஸ். வேற யாராவது? வேலை செய்யாதுங்க சார். வேலை செய்யாது. வெரி குட். தேங்க் யூ மேடம். எஸ். வேற யாராவது? 2 பேர் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வேலை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ். வேற யாராவது? ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். இப்படியே எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஜாதகம் வேலை செய்யுமா இல்லையான்னு சொல்லி யாராவது? நீங்க தான் சார் கேட்டிருந்தீங்க. 120 வருஷத்துக்கு மேல இருந்தா அவனுக்கு ஜாதகம் வேலை செய்யுமான்னு சொல்லி. நீங்க தான் சார் சரிம்மா. கேட்டிருக்கீங்க. வேற யாரும் கேட்டதில்ல. ஓகே. தேங்க் யூ மேம். சரி. அப்ப என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க அவங்களோட அனுபவ ரீதியா பார்த்ததுல இருந்து மாறி இருக்கு சார். அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 2 நபர்கள் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜோதிடம்ங்கிறதும் அவ்வளவுதான். அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வியூல பாக்குறாங்கன்றத பொறுத்து தான். அவங்க வேலை செய்யுதுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூல ஒவ்வொரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தோணும். வேலை செய்யல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்புறம் இந்த ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல நான் ஒரு குறிப்பிட்ட சேலஞ்ச் அப்படிங்கறது வந்து நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப எல்லாருக்கும். அதை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் வந்து ஒரு 1 மந்தோ அல்லது ஒரு 48 டேஸ் மட்டும் அதை சரியா ஃபாலோ பண்ணிட்டு ஜோதிடம் நம்பாதவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஜோதிடத்தை முழுக்க முழுக்க நம்பக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி. இப்ப இதெல்லாம் வந்து மலர் தேர்வுகளுக்கே வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க அத்தனை விஷயங்களும் மலர் தேர்வுகளோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் தான். சரி. இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இல்ல வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ராசி, லக்னம் வேற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த 12 பாவங்கள், 12 ராசிகள், இந்த 27 ஸ்டார்ஸ், அந்த 9 கிரகங்கள்ல
உங்களுக்கு எந்த ராசி பிடிக்குதோ அந்த ராசியை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் அந்த செகண்ட்ல இருந்து உங்க ராசி அப்படிங்கிற மாதிரி. எந்த லக்னம் வேணுமோ அந்த லக்னத்தையும் நீங்களே ஃபுல்லா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் லக்னம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கிரகங்கள் எல்லாம் வந்து எங்கெங்க பிளேஸ் பண்ணிக்கணுமோ நீங்களே ஊனா வந்து உங்க இஷ்டமா வந்து உங்களுடைய ஜாதகங்கள் நீங்களே வந்து வடிவமைச்சுக்கோங்க. இது வந்து இதுதான் திஸ் இஸ் த ஒன்லி பெஸ்ட் அஸ்ட்ராலஜி அண்ட் சார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய ஜனன ஜாதகமாகவே அந்த செகண்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு சார்ட் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ராசி பார்த்தாலும் சரி, நட்சத்திரத்தை பார்த்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு டெம்பிள்ஸ் போயிட்டு வந்து நீங்க ஒரு விஷயம் எது நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுதான் உங்கள் ரியல் நட்சத்திரம், அதுதான் உங்கள் ரியல் ராசி, அதுதான் உங்கள் ரியல் லக்னம் அப்படிங்கிற பேர்கள்ல ஜஸ்ட் ஒரு 30 நாள்ல இருந்து 48 டேஸ் மட்டும் அதுதான் அப்படிங்கிற மாதிரியே வந்து யாராவது ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. உண்மையாகவே நீங்க எப்படி அந்த அதுதான் உங்க ராசின்னு சொல்லி நீங்க மாத்தி வேற விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். யாராவது இது ஓப்பன் சேலஞ்சா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? Just a minute. Yes, sorry. Yes, யாராவது ஓப்பன் சேலஞ்ச் எடுத்துக்க தயாரா இருக்கீங்களா? சார் நான் எடுத்துக்கிறேன் சார். ஓகே, வெரி குட் மேடம். என்னைக்குல இருந்துன்றது முன்னாடி முடிஞ்சா வந்து குரூப்ல போடுங்க, இல்ல பர்சனல் மெசேஜ்ல போடுங்க. போட்டதுல இருந்து 30 to 48 டேஸ். சரிங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது ஓப்பன் சேலஞ்ச்? அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜி பிலீவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி. சேலஞ்சுக்கு நான் ரெடி சார். வெரி குட் மேடம். ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது? 2 நபர்கள் மட்டும்தானா? சார் நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்றேங்க சார். வெரி குட், சூப்பர். வாலண்டியரா வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ, வெரி குட். 3 பேர். எஸ், மத்தவங்க? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்கள் ஜாதகத்தை உங்க தலையத்தை நீங்களே மாற்ற முடியும், உங்க கர்மாவை நீங்களே மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து டிசைன் பண்ணிட்டு அது பிரகாரம் தான் நீங்க ஒரு கேலண்டர்ல பாக்குறீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு இதுன்னா நீங்க அதை மட்டும் தான் பார்க்கணும். எது பெஸ்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது. ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட வந்து நீங்க ப்ரெடிக்ஷன் பார்க்க போறீங்கன்னா நீங்க அதை பேஸ் பண்ணி அது இருக்கிற மாதிரி தான் நீங்க பார்க்க போகணும். ஒரு டெம்பிள் போறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒரு அர்ச்சனை பண்றீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். A to Z வந்து ஒட்டு மொத்தமாக நீங்க நம்ம அந்த செகண்ட்ல என்ன சூஸ் பண்றோமோ அதுவாகவே டோட்டலா வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா நீங்க உடல் ரீதியா மாற போறது கிடையாது, உங்களோட அறிவு ரீதியா எதுவும் மாற போறது கிடையாது. ஓன்லி நீங்க அந்த சார்ட் அந்த விஷயங்களை வந்து நீங்க இதுக்கு பதிலா வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உடல் சார்ந்து இருக்கு, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்துங்கிற மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் சிம்பிளா என்ன பண்றோம், எல்லாரும் வந்து சொல்லுவாங்களே இதை மாத்திரம் அதை மாத்திரம் அப்படிங்கிறது. நம்ம டோட்டல் ஜாதகத்தையே மாத்திரம் 360 டிகிரில முழு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த 30 to 40 டேஸ் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க அவங்கவுங்களுக்கான புரிதல்களை சொல்லும்போது நிச்சயமாக என்னோட சைட்ல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிற என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லோருக்குமே நான் சொல்றேன். முடிஞ்சா வந்து நம்ம அடுத்த 1 மாதங்களோ அல்லது 2 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு லைவ் ஃப்ரீ செஷன் போட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சரி, இப்ப இதுல இந்த 3 பேர் தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா, இதுல வந்து நம்ம அப்படி நினைச்சு அந்த ஒரு 30 to 48 டேஸ் கண்டிப்பா வந்து 48 டேஸ் இருக்கணும். அப்படி 48 நாட்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க யாராவது? அல்லது எந்த மாதிரி நடக்கலாம், இல்ல பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்ல நடக்கவே நடக்காது, இல்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா 3 நபர்களும்? சார் நடக்கும்னு ஃபீல் பண்றேன் சார் அந்த இடத்துல. எதிர்ப்பு. ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ், மற்றவர்கள்? நானும் பாசிட்டிவா நடக்கும்னே சொல்றேன் சார். ஓகே, வெரி குட். எஸ், மல்லிகா தேவி மேம் நீங்க? பாசிட்டிவா தான் நடக்கும் சார். நம்ம மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இத இருக்கும்னு நினைக்கிறேன். போடும்போது பாசிட்டிவா நடக்குங்கிற மாதிரி. இல்ல கண்டிப்பா யாரெல்லாம் வந்து உண்மையாவே வந்து இந்த சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் எடுத்து பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே நிறைய மிராக்கலான விஷயங்கள் நடக்கும். அதை நான் சொல்றதை விட நீங்க அந்த 48 டேஸ் வந்து நீங்க சரியா ஃபாலோ பண்ணியிருந்து அதை ரியலைஸ் பண்ணும்போது நீங்களா எனக்கு வாலண்டியரா வந்து எதிர் மெசேஜ்லயோ இல்லை வந்து கால் பண்ணி கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வந்து தெரிவிப்பீங்க. அல்லது வந்து அடுத்த மாதிரி ஏதாவது செஷன் நடக்கும் போதுமே கூட இந்த 3 நபர்களும் நிச்சயமாக கலந்து கொண்டு உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான கருத்துக்களை வந்து நிச்சயமா வந்து சொல்லுவீங்க.
அது வந்து நம்ம இந்த ஜோதிடத்து மேலேயோ அல்லது ஃப்ளவர் ரெமடி மேலேயோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்துல மட்டும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு 360 டிகிரியில வந்து அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியா வந்து இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம 3 விஷயங்களை சொல்லி, ஒன்று வந்து ஓப்பன் சேலஞ்சிங் சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து சூரியன் என்பது கிரகமா அப்படிங்கிறத விட கிரகிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்ம கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம இந்த மலர் தீவுகள் அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்கும்போது பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு மலர்களுக்குமே நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு, அதிர்வலைகள், எண்கள் இருக்கு. அதற்கான ஃப்ரீக்வன்சி தான் ஒரு விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஒரு மலர் அலங்காரம் பண்றாங்க, அந்த அலங்காரம் வந்து நம்ம வசீகரிக்குது இல்லையா? அது போல ஒவ்வொரு மலர்களுக்கும் அதற்கேற்ற மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வேற வேற விஷயங்களை வெவ்வேறு விதமான அந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஈர்க்கக்கூடிய தன்மையில அல்லது கிரகிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதே போல நம்ம மனம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், வசீகரம் அப்படின்னு சொல்லுவோம். முகவசியம், மனோவசியம், ஹிப்டனிசம், மெஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள். அதே போல இந்த மனதை வந்து கவரக்கூடிய விஷயங்கள். இந்த மனதை வந்து நம்ம செம்மைப்படுத்தி அந்த ஈர்க்கக்கூடிய தன்மையில வந்து நம்ம சரியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் ஈர்க்கணுமோ அதை மட்டும்தான் ஈர்க்க முடியும். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன இருக்கும், ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் இழுக்கிறோம், பணம் பொருளாதாரம் வேணும் இழுக்கிறோம், பாசிட்டிவ் தன்மையா இருக்கிறோம் இழுக்கிறோம். இதே வந்து நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் தன்மை இருக்கு, உடல்ல கழிவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரிப்பல்ஷன் பண்ணணும், வெளியேற்றணும். இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ண முடியாது, கிரகித்து கொண்டு மட்டும் இருக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளியேற்றக்கூடிய தன்மையிலையும் வந்து சரியா வந்து இருக்கணும். அப்ப அந்த சூரியன் என்பது நம்ம என்ன சொல்றோம், கிரகங்கள் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி ரீதியா சொன்னாலும் சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது தான். ஆனா அது எப்படியெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள வந்து அது பொருத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ட் 1ல வந்து தெளிவா டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்கேன். பார்ட் 1 எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் இவ்வளவு நேரம் ஒரு 45 மினிட்ஸா வந்து இவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம பேசுற மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொருந்தி போகுது அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சார்ட், நம்ம ஜோதிட ரீதியா வந்து இந்த 12 பாவங்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்கள், பிளானட்ஸ், இதை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2 வீடுகள் அல்லது 2 பாவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஐ திங்க் அஸ்ட்ராலஜி தெரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 7 கிரகங்கள். இப்ப அத சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு வீடு தான் அல்லது ஒரு பாவம் மட்டும்தான். ஒரு புதன் கிரகம் எடுக்கிறாங்க, ஒரு குரு அப்படிங்கிற கிரகம் எடுக்கிறாங்க, சுக்கிரன் எடுக்கிறாங்க, செவ்வாய் எடுக்கிறாங்க, சனி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே வந்து 2 வீடுகள். சரி, இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த வாரம், வீக் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துல நமக்கு வந்து ஒரு சண்டே வருது, ஒரு மண்டே வருது, ஒரு சூரியன், ஒரு சந்திரன் வருது. ஓகே, நமக்கு வந்து அஸ்ட்ராலஜி சார்ட்ல இருக்கிற மாதிரி 2 புதன், 2 வியாழன், 2 வெள்ளி, 2 சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துல நமக்கு 2 நாட்கள் அப்படிங்கிறது வருதா? இல்லைங்க சார். ஏன்? அப்ப எப்படி சார்ட்ல மட்டும் 2 வீடுகள் சொல்றாங்க, வாரத்துல சொல்லும் போது மட்டும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 7 நாட்கள் 7 கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க? இல்ல இந்த கிரகங்களுக்கு வந்து இந்த திதிகளுக்கு வந்து இதை பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ அங்கேயே வந்து ஜோதிடத்திலே வந்து கிரகங்களை அந்த வீடுகளை பிரிச்சு கொடுக்கறதுலே வந்து பார்சாலிட்டி காட்டுறாங்களா? அங்கேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? அப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை. அந்த கலையில அந்த கலைக்கு ஏத்த மாதிரி பல்வேறு விதிகளை வந்து புகுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி விதி விலக்குகளையும் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜோதிடம்ங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அது எப்படி கட்டமைச்சிருக்காங்க அந்த விதிகளை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த விதி விலக்குகளை சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மட்டும்தான் ஜோதிடத்தை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக நமக்கு பலன் கொடுக்குது அல்லது கொடுக்காம போகுது, எந்த அளவுக்கு நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவு வந்து ஏற்படும். அதை வடையில விட்டுட்டு நம்ம வந்து அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருங்கிறதும் தெரியாது,
அதுல இருக்கிற விதிகளை வந்து சரியா தெரியாது, விதி விலக்குகளும் சரியா தெரியாது, ஏன் விதி விலக்குகள் வருது அப்படிங்கறது தெரியாது. எடுத்த உடனே ஜாதகத்தை ஜோசியத்தை நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பாதி கூட்டம். ஒரு பாதி கூட்டம் எல்லாமே ஜோதிடப்படிதான் நடக்குது, எல்லாமே ஜாதகப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதி பேர். நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும், நடக்க இல்லாத விஷயங்களும் இருக்கும். அதை நம்ம சரியா பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை தெரிஞ்சா மட்டும்தான் அது ஜோதிடமா இருந்தாலும் சரி, மலர் திருவிழா இருந்தாலும் சரி, சரியான மிக தெளிவான புரிதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக தனிப்பட்ட முறையில ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? இப்ப வரையும் நான் சொன்னது மட்டும் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? சோ இதனோட அடிப்படையில நாம இன்றைய செஷனுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு 8:15 வரையில கிளாஸ் இருக்கும். 8:15க்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து லீவ் ஆயிக்கலாம். எஸ், இப்போ வரையில எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இத புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுக்கிட்டுதான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவா, ஜோதிடங்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை எப்படி மலர் திருவிழா வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அதே மாதிரி இப்ப நம்ம மேடம் சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 120 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வாட் இஃப் இப்போ ஒருத்தவங்க 120 இயர்ஸுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்முடைய நாட்டிலேயே பார்த்திருப்போம், இதுல வந்து சைனா, ஜப்பான் மாதிரி நாடுகள்லயும் பார்த்திருப்போம். 130 இயர்ஸ் 120 இயர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லி. அப்போ ஜாதகங்கள்ல ஒருத்தருடைய தசாபுத்தியின் அடிப்படையில், அது கிரகங்களுடைய அடிப்படையில ஒருத்தவங்களுடைய ஆயுட்காலம் என்பது 120 வருடங்கள் மட்டும்தான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. அப்ப 125 வருஷம் ஒருத்தவங்க வாயிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப 120 வருடங்களுக்கு அடுத்த நிலையில வரும்போது அந்த ஜோதிடம் ஜாதகம்ங்கிறது எப்படி செகண்ட் ரவுண்ட் வருமா, இல்ல கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களே வந்து செகண்ட் ரவுண்ட் வருமா? அதெல்லாம் எப்படி? சமைச்ச உணவே திரும்ப சமைக்கிற மாதிரியா, அல்லது வேற ஒரு உணவு புதுசா அதே மாதிரி செய்யறதா? கேள்வி நியாயமானது தானே. 120 இயர்ஸ்க்கு மேல வந்து ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு அங்க ஜாதகம் எப்படி வேலை செய்யணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் தான் வரணும் அப்படின்னு சொன்னா சமைத்த உணவையே மீண்டும் வந்து சமைக்கிற மாதிரி தானே அப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா. இப்ப வேலையே செய்யாதுன்னா அப்போ சோ தென் அது வாட்? அதுக்கப்புறம் அவங்க 120 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க ஜாதகம் வேலை செய்யாதா? இப்படி வேலை செய்யணும்னா என்ன, இப்படி வேலை செய்யாதுன்னா என்ன? அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஜோதிடத்துல இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்துமே மிகப்பெரிய அற்புதங்களை வெளியில கொண்டு வர முடியும். அது தெரியாம நம்ம எடுத்த உடனே வந்து இது நடந்துடணும், அது நடந்துடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடத்துல வந்து விதி விலக்கல் அப்படிங்கிற பேர்ல போட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த பேஸ் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிக்கும்.